கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக இன்னொரு விஷயம் கூட அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து உங்களோட கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றன. இந்த நாள் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் கேடகமானவர். எப்படி அப்படின்னு சொன்னா, அவருடைய வசனங்கள் என்னது? புடமிடப்பட்டவைகள். அதை நம்ம கை கொள்ளும் பொழுது, அதை நம்ம கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருப்பார் ஆண்டோடு இருந்து நமக்கு அந்த வசனங்கள் நமக்கு ஒரு கேடகம் போல இருக்கும். கேடகம் பாதுகாக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்ட்டு யாரு சொல்றாருன்னா ஞானி சொல்றாரு. நீங்க அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சாலமோன் ஞானி வாழ்க்கையில சிறு வயதிலே என்ன செய்யறாரு? ஆட்சிக்கு வராரு. அவர் ஆண்ட 40 வருடங்கள், சரிங்களா? அவர் 40 வருடங்கள் என்ன செய்யறாரு? ஆட்சி செய்யறாரு. அந்த 40 வருடம் என்ன இல்லையாங்க? யுத்தம் இல்லை. அங்க என்னது? எப்போதும் சமாதானம் இருந்துச்சு. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் அவளுக்கு கேடகமாக இருந்தார். அவருடைய வசனத்தை யாரு? சாலமோன் எப்படி சொல்றாரு? அது புடமிடப்பட்டது. அது புடமிடப்பட்ட வார்த்தை. அந்த புடமிட சுத்தமான ஒரு வார்த்தை. சுத்தமான காரியங்களை நம்ம பின்பற்றும் பொழுது ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? கேடகமாக அவர் நமக்கு இருக்க போகிறார். அவருடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, பொண்ணு வெள்ளி அப்படியே அவருடைய இதுல குவிந்து கொண்டே இருந்துச்சா. எல்லாரும் அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களும் அவங்கள பார்க்குவதற்கு வருவாங்க. இல்லைன்னதான் ஒரு பொண்ணு அவ்வளவு ஒரு பெரிய காரியங்கள் அவ்வளவு நிறைவாக அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கேடகமாக இருந்தார். அவருடைய ஆட்சியின் காலத்துல அவர் கேடகமாக இருந்தார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வேதாமத்துல ஆண்டுடைய வசனத்தை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உடனே எனக்கு யார் ஞாபகம் வரும்னு சொன்னா, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வசனத்தை பின்பற்றி ஆண்டுடைய வசனத்தை கை கொண்டு, அது மாத்திரம் அதை பற்றி கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க? நிறைய காரியங்களை அவங்க சாதிச்சிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இயேசு கிறிஸ்துவ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னு சொன்னா, அவருடைய ஆண்டோடைய வசனத்தை வச்சு என்ன செய்வார்னா, சாத்தான் அப்படியே நொறுக்கி போடுவாரு. ஏன்னு சொன்னா, 40 நாள் ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு? உபவாசம் இருந்துட்டு இருக்கும் பொழுது ஆவியின் நிமித்தமாக அவர் எங்கே கொண்டு போட்டார்? வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்க என்ன இருக்குது? கல்லுங்கெல்லாம் ஒரு அப்பம் மாதிரி, ஒரு பிரெட் மாதிரி இருக்குது. அங்க யார் வரா? சாத்தான் வரா. சாத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, நீர் தேவனுடைய குமாரனா இருந்தா என்ன செய்யுங்க? இந்த கல்லெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? அப்பமா மாற்றுங்க அப்படின்னு சொன்ன. அதை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருந்தார். எல்லாருடைய வல்லமையோடு இருந்த அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னா, அதாவது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்ன உடனே யாருக்கு? சாத்தானுக்கு ரொம்ப இதுவாகி போச்சு. ஏன்னு சொன்னா, சாத்தான் ஆண்டவரை சோதிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் அவன் செய்வான், சோதிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வசனத்தை நீங்க கை கொள்ளுங்க. அது புடமிடப்பட்டது. ஒரு வசனத்துல சொல்லப்படுது, மண்ணுனால 7 தடவை சூடேற்றி அதனால என்ன செய்ய? சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளியை போல இருக்குது உடைய வசனம் அப்படின்னு சொல்லி ஞானி பாடுவார். ஏன்னு சொல்லணும்னா, ஆண்டுடைய வசனம் நமக்கு கேடகமா இருக்கிறது. எப்படி அன்னைக்கு சாத்தானுடைய சோதனை ஜெயிப்பதற்கு தேவனுடைய வசனம் யாருக்கு கேடகமா இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவுக்கு. சொல்றாரு மனுஷன். அப்ப சொன்னோடனே அவன் சொல்றான் பாருங்க, நம்ம மனசுல என்ன செய்வான்? சந்தேகத்தை என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். ஆண்டோடைய வசனத்தை வச்சே நமக்கு என்ன செய்வான்? சந்தேகத்தை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பயப்படாதே, கலங்காதே, திகையாதேன்னு சொல்லி, நீ என்ன அழுதுட்டு இருக்க? உங்க ஆண்டவர் உன்னை கைவிட்டாரா அப்படின்னு சொல்லி அவன் நமக்கு கேள்வி எடுப்பான். அதே போலதான் ஆண்டவர் சொல்ற, இயேசு கிறிஸ்துட்ட அவர் சொல்றா, நீர் தேவனுடைய குமாரன் ஆனால். பாருங்க, நமக்கு தெரியும் அவர் தேவனுடைய குமாரன் தான். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்யறாரு? இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. ஆனா சாத்தா என்ன சொல்றான் பாத்தீங்களா? நீர் தேவனுடைய குமாரன் ஆனார். அப்போ இயேசு அப்படின்னா நான் தேவனுடைய குமாரன் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு என்ன செய்வான்? சந்தேகத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். ஆனா நீங்களும் நானும் இந்த வசனத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது புடமிடப்பட்டது. அது ஒரு சுத்தமான ஒரு வார்த்தை, தேவனுடைய வாக்கு, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்களும் நானும் பற்றி கொள்வோம் அப்படின்னு சொன்னா, அதை பின்பற்றோம்னு சொன்னா, அது நமக்கு எப்படி இருக்குமா? கேடகமாக அது இருக்கும். நம்ம அண்டிக் கொள்ளுகிற அவருக்கு யாரெல்லாம் அந்த வசனத்தை பற்றி கொள்றாங்க, யாரெல்லாம் அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்றாங்களோ, அதுக்கு எப்படி இருக்குமா? கேடகமா இருக்கு. அவரை நம்ம பற்றி கொள்வோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கேடகமா இருக்கு. யாரை விட்டு நம்ம ஜெயித்து வரலாம்? சாத்தானை விட்டு ஜெயித்து வரலாம். அவர் சொல்றாரு, வேத ஆண்டவர் சாத்தானை பார்த்து, ஏன்
நான் தேவனுடைய குமாரன் இல்லையா, உனக்கு தெரியாதா? அந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர் உடனே வசனத்தை அவர் சொல்றாரு. அவர் வசனத்தினால தான் ஜெயிக்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் சோதனையிலிருந்து ஜெயிக்க, நீங்களும் நானும் நம்முடைய போராட்டத்திலிருந்து ஜெயிக்க நமக்கு தேவை தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வசனம் நமக்கு தேவைப்படுகிறது. அது என்னது? அதை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் என்னது? அது கேடகமாக இருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் அதை அண்டிக் கொள்வோமா? அது நமக்கு கேடகமா இருந்துச்சுன்னா நமக்கு வர இருக்கிற ஆபத்துக்கள், நமக்கு வர இருக்கிற சோதனைகள், இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிப்பதற்கு என்ன செய்யுமா? அது நமக்கு கேடகம். உங்களுக்கு தெரியல கேடகம்னா என்ன அப்படின்னு சொல்லி, நம்மை காப்பாற்றி கொள்வதற்காக நம்ம கையில பிடித்து கொள்ளுகிற ஒரு காரியம். சரிங்களா? போர்க்களத்துல என்ன செய்வாங்க? எதிரிகள் நம்மை தாக்காதபடிக்கு, எதிரிகளுடைய பட்டயம் நம்மை தாக்காதபடிக்கு, அல்லது எதிரிகளுடைய குண்டுகள் நம்மை தாக்காதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக அது கேடகமாக இருக்கிறது. அதே போல ஆண்டவருடைய வசனம் நமக்கு கேடகமாக, அதை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும், நீங்க கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்துக்களுக்கு மாத்திரம் இல்லை, முஸ்லிம்களுக்கு இல்லை, யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் அவர் அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அது யாரெல்லாம் பற்றி கொள்ளுங்க, யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, அப்படியே வசனம் அப்படியே எனக்கு எப்படி இருக்குது? தேன் கூடு போல இருக்குது. தேன் கூட யாராவது பார்த்துட்டு சும்மா வந்துருவாங்களா? சுவைக்காம வந்துருவாங்களா? அது பார்த்த உடனே நம்ம கையில கிடைக்குது, சாப்பிட்றோமோ இல்லையா, என்ன செய்யும்? நம்முடைய நாக்கு ஒரு ரொட்டேட் ஆயிடும் இல்லை? அப்பேற்பட்ட ஒரு இனிமையானதான் ஆண்டவருடைய வசனம். இந்த வசனத்தை நம்ம பற்றிக்கொள்வோம், இதை நம்ம அண்டிக் கொள்வோம். அது நமக்கு கேடகமா இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து சாத்தானின் சோதனை, ஒரு சோதனையா 3 சோதனையா ஆண்டவர் என்ன செய்வாரு? அவரை எதிர்த்து நிற்பதற்கு அவருக்கு பலன் இருந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன செஞ்சாரு? இந்த வசனத்தை தான் அவன் முன்னாடி போடுவாரு. நீ மேல இருந்து குதிங்க, அவர் தான் உங்க சொல்லியிருக்கிறார்ல வசனம், அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்ல, இப்படி பாதம் கல்லில் இராதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, நடக்கும் குதிங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப என்ன சொல்லுவாங்க ஆண்டவர்? பரீட்சை பார்க்காதே, தேவனாக கத்துற பரீட்சை பார்க்காது. தேவையான நேரத்துல அவர் அனுப்புவாரு. தேவையான நேரத்துல அவர் சிங்கத்தின் வாயை கட்டி போடுவாரு. தேவையான நேரத்துல அவர் நெருப்பில் நம்மோடு கூட நடப்பாரு. ஆழத்துல போனாலும் அங்கேயும் நம்மை நடத்துவாரு. மேல போனாலும் அவர் அங்கேயும் நம்மை, ஆகாயத்துல போனாலும் நம்மை நடத்துவார் எல்லா காரியங்களிலும். அதனாலதான் தாவீது பக்கம் சொன்ன, பூமியின் கடையாதனால போனாலும் அங்கேயும் கையை நடத்துமே ஐயா அப்படின்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட கடவுள் பார்த்தீங்க. ஆண்டுடைய அன்பை நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டுடைய அன்பை நீங்க நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியம் மாத்திரம் இல்ல, அதுக்கு நம்ம தகுதி இல்லாதவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் எங்களையும் இப்படி நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நினைச்சு பாருங்க, நம்ம நிலைமைக்கு ஆண்டவர் அந்த பரலோகத்தை விட்டு வந்து உங்களுக்காக எனக்காக மரித்திருக்கிறார். பாவிகளாக நமக்கு அங்க இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எப்படியாச்சும் இவங்களை பரலோகத்துக்கு, நான் உண்டாக்குற அந்த வாசஸ்தலத்துக்கு அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்ய பரிந்து பேசி கொண்டிருக்கார். இன்னும் நாட்கள் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த நாட்களை நீங்களும் நானும் பயன்படுத்தி கொள்வோம். அப்படின்னு நம்ம பயன்படுத்தி கொள்வோம்னு சொன்னா இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா? பற்றி கொள்ளணும். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், நம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அப்படியே வசனத்தை பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கீங்களே, நாங்க வரோம், எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இதை எங்க பாவத்தை நாங்க கூட அறிக்கையிடுறோம், எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுடைய நோய்களை குணமாக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களே, எங்க நோய்களோடு வரோம், நீ எங்களை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்துல வசனங்களை சொல்லி அவரை அண்டிக் கொள்ளுங்க. அது அந்த வசனம் அவர் உங்களுக்கு என்ன வரு கேடகமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கும் பொழுது சாத்தான் உங்களை டச் பண்ண முடியாது, சாத்தான் உங்களை ஜெயிக்க முடியாது. சாத்தான் ஒருவேளை கஷ்டம் துன்பம் எல்லாம் கொடுத்தாலும் அது தப்பித்து கொள்வதற்கு தேவன் உங்களோடு கூட இருப்பார். எப்படி ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ கூட இருந்தாரோ, எப்படி தானியேலோடு கூட இருந்தாரோ, எப்படி யாபேசோடு கூட இருந்தாரோ, எப்படி தாவீதோடு கூட இருந்தாரோ, அதே தேவன் இன்று உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி போட்டு அவனுடைய வசனத்தை பற்றி கொள்ளுங்க. அது புடமிட்டப்பட்ட வார்த்தை, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கிருபை உள்ளது, தயவு உள்ளது. அதை பற்றி கொள்ளுவோம். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஜெபம் செய்வோம். வானமுது சிங்காசனம், பூமி முது பாதபடி கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறவர், எல்லாருடைய காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறவர் சுவாமி. இந்த வெள்ளம் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி அப்பா பிதா என்று அழைக்கிறோம் சாமி. எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வசனங்களை எங்களுடைய கைகளிலே கிடைக்கும்படியாக செய்ததற்காக நன்றி. உடைய வார்த்தைகளை நாங்கள் தினமும் தியானிக்கவும், தினமும் அதை வாசித்து எங்களுடைய மனதில் நிறுத்தி கொள்ளவும், சாத்தானை எதிர்த்து போரிடுவதற்குடைய வசனத்தை கொண்டு நாங்கள் ஜெயிக்கவும்
நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க சுவாமி. உடைய பாவங்கள் எல்லாவற்றும் ஒரு விசை கூட மன்னித்து சுவாமி, உடைய ராஜ்யம் வரும்போது எங்கள் மீத்தரல வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.